சில பேர் நினைப்பாங்க கூட்டம் ஜாஸ்தியா இருக்கணும், சத்தம் ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்னு இல்ல. ஒரு ரசிகர்களுமே மனசுலதான் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு சிம்பு சாரோட ரசிகர்கள் எல்லாமே சிம்பு சாரோட ரசிகர்கள் மட்டும் இல்ல, அஜித் சார், விஜய் சார், கமல் சார், ரஜினி சார், இப்படி எல்லா ரசிகர்களுமே கண்டிப்பாக சிம்பு சாரோட படத்தை பார்ப்பாங்க. இனிமே இங்க நான் தான், இனிமே இங்க நான் தான். மாநிலங்க எம்பி கமலஹாசன் தம்பி, மாநிலங்க எம்பி கமலஹாசன் தம்பி. ரசிகர்கள் எல்லாருமே ஒரு கட்டுக்கோப்புல இருக்காங்கன்னா அதற்கு காரணம் சித்தப்பா அவர்கள் தான், சித்தப்பா வாசு அவர்கள் தான். இவர்களுடைய அறிவுறுத்தல் படி இன்னைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து ரசிகர்களுமே இன்னைக்கு ஒரு கட்டுக்கோப்பில் இருந்து, ஏன்னா இன்னைக்கு தக்லை படத்திற்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் பல விதத்தில் இருந்தாலும், பல விதத்துல சப்போர்ட்டுகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இன்னைக்கு ரசிகர் மன்ற தலைவர் சித்தப்பா அவர்கள் எல்லாரையும் ஒரு நல்வழியில கொண்டுட்டு வராரு. அவருக்கு மனமார்ந்த நன்றி சித்தப்பா. தனிந்தது காடு. இனிமே இங்க நான் தான், இனிமே இங்க நான் தான், இனிமே இங்க நான் தான். இல்ல, அதாவது சில பேர் நினைப்பாங்க கூட்டம் ஜாஸ்தியா இருக்கணும், சத்தம் ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்னு இல்ல. ஒரு ரசிகர்களுமே மனசுலதான் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு சிம்பு சாரோட ரசிகர்கள் எல்லாமே சிம்பு சாரோட ரசிகர்கள் மட்டும் இல்ல, அஜித் சார், விஜய் சார், கமல் சார், ரஜினி சார், இப்படி எல்லா ரசிகர்களுமே கண்டிப்பாக சிம்பு சாரோட படத்தை பார்ப்பாங்க. நீங்க எந்த இடத்துக்கு போய் பார்த்தாலும் சரி, யார் எல்லா இடத்துலயுமே சில இடத்துல வந்து நம்மளோட ஆடியோ ரிலீஸ்க்கோ இல்ல வேற எதனா நிகழ்ச்சிக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி டிக்கெட் கொடுப்பாங்க. நீங்க வந்து கூட்டத்தை வந்து காட்டுங்க. ஆனால் சிம்பு சாரோட ரசிகர், சிம்புக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு நான் சொல்ல வரல. நானு எப்பவுமே சிம்பு சாருக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். கூட்டத்துக்கு ஈக்குவலாக பவுன்சர்கள் இருப்பாங்க. அப்ப அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இனிமே இங்க நான் தான், இனிமே இங்க நான் தான். மாநிலங்கள் எம்பி கமலஹாசன் தம்பி, மாநிலங்க எம்பி கமலஹாசன் தம்பி, மாநிலங்க எம்பி கமலஹாசன் தம்பி. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.